எலன் மாஸ்க் எவ்வளவு துட்டு வச்சிருக்காரு தெரியுமா அவரு? நான் கூகுள் பண்ணி பார்த்தேன், 56 லட்சம் கோடியா. அவெல்லாம் எவ்வளவு பூஜ்யம் வரும்னு எனக்கு தெரியாது மேடம், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கேட்கலாம். நான் காலையில இருந்து சாப்பிடல தெரியுமா, ஆனா குரல்ல ஏதேனும் தொய்வு தெரிகிறதா? ஏன்? எலன் மாஸ்க் சொன்ன பதில் எனக்கு புரிந்து போயிட்டு. நான் ஒண்ணு சொல்றேன், எலன் மாஸ்க்கு சம்பாதிக்கணும்னு தோணுது, அவன் இதை சொல்றான். உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த இலக்கை அடையணும்னா ஃபார்முலாவை பின்பற்றுங்க, அவ்வளவுதான் விஷயம். வெற்றியாளர்கள் தன் ரகசியத்தை சொல்வதில்லை. ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தவிர மற்ற யாரும் தன் வெற்றியின் ரகசியத்தை சொல்லித் தருவதே இல்லை. அவங்ககிட்ட கேட்கப்பட்டது, நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறீர்கள், அந்த இலக்கை அடைவதற்கு உங்களை நீங்களே எப்படி தயார் செய்து கொள்கிறீர்கள்? சூப்பர் கொஸ்டின் இது. அவன் என்ன பதில் சொன்னான் பாருங்க. நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரியவில்லை. ஓ, உன் இலக்கை அடைகிறதுக்கு உன்னை மோட்டிவேட் பண்றது எது? ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறல்ல, அதை அடைய முடியாமல் உன்னை நீயே சாய்ந்து போனால் அதை நீ எழுச்சி பண்ணிக்கிறியே, அந்த எழுச்சி எப்படி பண்ணிக்கிறேன்னு சொல்லுன்னு கேட்கிறான் முன்னால இருக்கிற இன்டர்வியூவர். எலன் மாஸ்க் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உங்கள் கேள்வி எனக்கு புரியவில்லை. ஓ, புரியுற மாதிரி தானே கேட்கிறேன். சரி போ, சொல்லாத போ. ஆனா நான் கேட்கறது என்னன்னு உனக்கு தெரியும்ல, என் தவிப்பு உனக்கு புரியும்ல, உனக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. அவன் சொன்ன பதில டைரியில எழுதி வச்சுக்கோங்க. அவன் சொல்றான், நீ தானே இலக்கை நிர்ணயித்தாய், அதை அடைவதற்கு உனக்கு எதுக்கு மோட்டிவேஷன்? அந்த இலக்கு தானே மோட்டிவேஷன், அந்த இலக்கு தானே மோட்டிவேஷன். இன்னும் புரியல தானே நமக்கு? இந்த மா ராமலிங்கம் சார்னு ஒருத்தர் பேசுவார், புலவர் ராமலிங்கம். நானும் அவரும் அட்லாண்டா அமெரிக்கா போயிருந்தோம் போன வருஷம். சூப்பரான ஒரு ஹியூமர், காமெடி கிடையாது அவர்கிட்ட, ஹியூமர். அவர் சொல்றாரு, உங்களுக்கு எலன் மாஸ்க் சொன்ன பதில் இப்ப புரிஞ்சிரும் பாருங்க. அவர் சொன்னாரு, 3 பேர் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களாம். 10 வருஷமா சேர்ந்து வேலை செய்யறாங்க. மத்தியான சாப்பாடு 3 பேரும் ஒன்னா சாப்பிடுவாங்க. 10 வருஷமா 3 பேருடைய டிஃபன்லயும் டிஃபன் மாறதே இல்ல. இட்லினா இட்லி தான் 10 வருஷமா, தயிர் சாதம்னா தயிர் சாதம் தான், அடுத்தது சப்பாத்தினா சப்பாத்தி தான். எல்லாரும் ஒரு நோட் எழுதி உள்ள போட்டாங்க. 10 நாள்ல டிஃபன் மாறலனா நான் 10வது மாடியில இருந்து குதிச்சிருவேன். எது? இட்லி, தயிர் சாதம் நானும் 10வதுல இருந்து குதிச்சிருவேன், சப்பாத்தி நானும் 10வதுல இருந்து குதிச்சிருவேன். 3 பேரும் அமிச்சிட்டாங்களா? 10 நாளும் டெய்லி நோட் போகுது. 10வது நாள் திறந்து பார்த்தாங்க, இட்லி தான், தயிர் சாதம் தான், சப்பாத்தி தான். குடு 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 3 மேல ஏறிச்சிங்க, கட 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 கடன்னு 3 குதிச்சிருச்சிங்க கீழே. ஆஸ்பத்திரியில 3 கிடக்குதுங்க. 3 பேருடைய வீட்டுல இருந்து மனைவிமார்கள் ஓடி வராங்க. இதுதான் காட்சி. இந்த இட்லி இருக்குல்ல, ஐயோயோ நீங்க சும்மா சொல்றீங்க நினைச்சிட்டேனே, நான் தோசை போட்டு தந்திருப்பேனே, இப்படி சேர்த்துட்டீங்களேன்னு அழுவுது. தயிர் சாதம்ல தயிர் கலக்காம வேற ஏதாவது கலந்து கொடுத்துருப்பேனே, நீ இப்படி மேல இருந்து விழுந்துட்டியே. சப்பாத்தி மட்டும் அழுவல, அப்படி டெட் பாடியா பார்த்துக்கிட்டே நிக்குது. கூட இருக்கிற நர்ஸ் சொல்லிச்சான், யோ உன் புருஷன் செத்து போயிட்டான், அழ மாட்டியா? இல்ல எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? அவங்க இட்லியை அவங்க வைப் பண்றாங்க, இவர் தயிர் சாதத்தை அவங்க வைப் பண்றாங்க. இந்த ஆள் தானே காலையில எழுந்திரிச்சு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு சப்பாத்தி போடுறான், இந்த ஆள் ஏன் குதிச்சான்னு எனக்கு தெரியலன்னு. நம்ம வேலையை நாமளே பண்ணிக்கிட்டு நாமளே தண்டனை பண்ணிக்கிறதா? எலன் மாஸ்க் சொன்னது புரிஞ்சதா? The only person under the sky will help you is you. உங்களை தவிர வேறு யாராலும் காப்பாற்ற முடியாது.